ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரா பனானா ஹரியாலி. பார்க்கலாமா? அதுக்கு நான் பேனில் கொஞ்சம் தண்ணி விட்டுண்டு உப்பு சேர்த்திண்டு 2 வாழைக்காயை நான் பொடியாக இந்த அளவுக்கு கட் பண்ணி கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வேக வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்திண்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, தண்ணி விடாமல். நல்லா கொரகொரப்பாக அரைச்ச உடனே அதை தனியாக எடுத்து வச்சுருங்கோ. இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திண்டு அதில் கடுகு சேர்த்தி நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்திண்டு இப்போ நம்ம வேக வச்ச அந்த வாழைக்காயை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதோட மேல் தோல் ஃபுல்லாக கொஞ்சம் நம்ம ஃப்ரை ஆகட்டும். ஆனக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம், மஞ்சள் பொடி சேர்த்திண்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். மேக் ஷூர் அது கொரப்பாக அரைங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைக்காய் கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆன உடனே அந்த அரைச்சி வச்சதை சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் 1-2 பொடி பண்ணி சேர்த்தின்ட்டுருக்கேன். அப்படி சேர்த்திண்டா இதோட ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். இது நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும். ஏன் நீங்கள் ஒரு வெறும் சாதம் வச்சுட்டு இதுலேயே இந்த காயை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு டக்கராக இருக்கும். கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் டேங்கினஸ் பிடிக்கும், அதனால் இதில் ஒரு 1/2 லெமன் நான் சேர்த்தின்ட்டுருக்கேன். கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் நிறைய ரெசிபிக்கு தலைகி பிரமாதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.